பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்று பார்த்தால், இந்த நாட்களில் நாம் போகிற இடமெல்லாம் நம்முடைய வழி இன்னும் செவ்வையாக்கப்படாமல் இருக்கிறது. நான் போகிற இடமெல்லாம் தோல்வியை சந்திக்கிறேன். நான் போய் பார்க்கிற ஆட்களிடத்தில் கஷ்டத்தை சந்திக்கிறேன். நான் யாரிடத்தில் பேசுகிறேனோ அவர்கள் மூலியமாய் நான் வேதனையை சந்திக்கிறேன். நான் போகிற வழியெல்லாம் கோணலாய் இருக்கிறதே, எப்ப செவ்வாய்ப்படுத்தப்படும்? ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கை இன்னும் செவ்வாய்ப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறோம் என்று ஒரு பெரிய கவலையோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வழி செவ்வைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன தெரியுமா செய்யணுமாம்? வாசித்து பாருங்கள் அந்த வேத வசனத்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்களே. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அதாவது வேதம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. நீங்க போகிற வழியெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய வழி அவருடைய வழி அல்ல, உன்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நம்ம போகிற வழியெல்லாம் தடையா இருக்குதேன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, இன்னும் செவ்வைப்படுத்தப்பட முடியாம இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கன்னா, இன்னும் ஏன் இந்த கோணல்கள் மாறலன்னு யோசிக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க போகிற வழியில அவரை நீங்க நினைத்து கொள்வீர்களானால் உங்களுடைய வழி செவ்வைப்படுத்தப்படும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பெரிய பர்வதங்கள் உங்களை விட்டு விலகி போகும். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் போகிற வழியில அவரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாத்திரமே உங்களுடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்படும். உங்களுக்குரிய வாசல்கள் திறக்கப்படும், உங்களுக்குரிய நன்மைகள் திறக்கப்படும், உங்களுக்காக கர்த்தரிடத்தில் இருக்கிற ஆஸ்திகள் திறக்கப்படும், உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஏற்றவாறு நம்ம வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான், அவரை நினைத்து கொண்டு வாழ வேண்டும், அவருக்குள் வாழ வேண்டும், அவருடைய இருதயத்தின் பிரகாரம் வாழ வேண்டும், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். இந்த வேத வசனம் அப்படித்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன அழகா சொல்லுது பாருங்க. உங்களுடைய வழியெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தயவு செய்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய வழி செவ்வைப்படுத்தப்படும். குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய வழியும் செவ்வைப்படுத்தப்படும். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.